ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்மள பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களை இப்படிதான் அவமானப்படுத்தி முகத்தை திருப்பிட்டு வருவியா நீ? என்னதான் கோபமா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள ஒரு வார்த்தை கூட வரவேற்காம நீ பாட்டுக்கு கிளம்பி வந்திருக்க. சார், நான் தான் அவர்கிட்ட கோச்சிங் போக மாட்டேன், அவர் ட்ரெயின் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்காக அவர் என்ன பாக்குறதுக்காக இங்க வரணும்? அவரை பார்த்தாலே எனக்கு கிரவுண்ட்ல அவரை நடந்துக்கிற விதம் தான் ஞாபகம் வருது. எனக்கு அவரை பார்க்கவே பிடிக்கல. அவரோட நடவடிக்கையே சரியில்லை. பெத்த குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாத அவரெல்லாம் மனுஷனே கிடையாது. ஏய், என்ன அன்பரசி நீ பாட்டுக்கு அவன் மேல வன்மத்தை கொட்டிட்டே போற? இங்க பாரு, அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுறாத. அவன் எப்படிப்பட்டவனு முதல்ல உனக்கு தெரியுமா? அவன மாதிரி ஒரு கோச் கிடைக்கிறதெல்லாம் உன்னோட அதிர்ஷ்டம் அன்பரசி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. சார், முதல்ல அவரை ஒரு நல்ல மனுஷனா, பெத்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு நல்ல கோச்சுங்கிறத பத்தி நம்ம பேசலாம். அடுத்தவங்க உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியாத இவர்கிட்ட இப்படிதான் நடந்துக்க முடியும். முதல்ல அவரை நம்ம வீட்ல இருந்து வெளியே போக சொல்லுங்க சார். ஏய், அன்பரசி சத்தமா பேசாத, அவன் காதுல விழுந்துற போகுது. நல்லா விழட்டும், அப்பயாவது அவர் இங்க இருந்து போறாருன்னு பாப்போம். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அன்பரசி. நான் இவ்வளவு நாளா தப்பா தான் இருந்தேங்கிறது எனக்கே இப்பதான் புரியுது. நான் என் குழந்தை விஷயத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அன்னைக்கு கொஞ்சம் விட்டிருந்தா கூட என் குழந்தைக்கு என்ன இருக்குமோன்னு நினைச்சு பார்த்தாலே அப்படியே எனக்கு உள்ளெல்லாம் பதறுது. அதை எனக்கு புரிய வச்சதே நீங்க தான். இதுக்கப்புறம் அந்த பழைய பிரபுவா நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். அதை சொல்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல. உங்களோட கனவு பத்தி நான் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணதுலயே உங்ககிட்ட தான் அந்த டேலண்ட் நேச்சுரலாவே இருக்கு. என் மேல இருக்கிற கோபத்தை வச்சுக்கிட்டு உங்க கனவையும் டேலண்ட்டையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம கனவு நிறைவேறாம போயிடுச்சுன்ற கவலையை விட அடுத்தவங்களோட கனவு நிறைவேறாம போறதுக்கு நாம காரணமா இருக்கோங்கிற குற்ற உணர்ச்சி ரொம்ப கொடுமையானது. தயவு செஞ்சு அந்த குற்ற உணர்ச்சியை மட்டும் எனக்கு கொடுத்துரு.